காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா கடலை மாவு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கப் எடுத்துக்கலாம். நிலக்கடலை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் காரம் நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கடலை மாவு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பவுலில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூன்லேயும் கரைக்கலாம், இல்லை கையில் கரைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கட்டி அப்படி நின்றுடும். ஸோ முதல்ல இப்படி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உப்பு கரைஞ்சிடும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம கரைச்சிட்டோம், இது கரெக்டாக இருக்கும். நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம், கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் விடும்போது அது வால் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் ஊற்றலாம். ஸோ இது நல்லா வந்துட்டுருக்கு. இதை ஃப்ரை பண்ணி இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பூந்தியெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பூந்தி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டான பூந்தி வந்துருச்சு. திரும்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பூந்தியும் நம்ம ஸோ இந்த பூந்தி நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ரவுண்டான பூந்தி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பூந்தியை எடுத்துடலாம். நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் பூந்தி ரவுண்டாக வரும். நம்மளால் ரவுண்டாக பண்ண முடியல அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம்.
இந்த கன்சிஸ்டன்சியில் போட்டால் நமக்கு வந்து பூந்தி நல்லா வரும். இது எடுத்துடலாம். எவ்வளோ ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பூந்தி லேடரில் யூஸ் பண்ணால், பூந்தி கரண்டி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து முந்திரி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது 3 வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போட்டோன்னா நமக்கு காரா பூந்தி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கடலை, ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி கடலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய எண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி தனியாக நம்ம பொரிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதுலேயே வந்து திராட்சை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திராட்சையும் பொரிச்சுக்கலாம். பட் இப்போ வந்து நான் போடலை. இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் போட்டுடலாம். நமக்கு கிறிஸ்பியான காரா பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து சால்ட் வந்து போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம வந்து தூவிக்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான மைல்டு ஸ்பைஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.